கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட ஓய்வு நாளிலே, இந்த மனமகிழ்ச்சி நாளிலே தேவனுடைய சமூகத்திலே ஆராதிக்கும்படியாக தேவன் கொடுத்த இரக்கத்துக்காக கிருபைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கிருபையின் மேல் நின்று கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படியாக தேவன் கொடுத்த அருமையான சந்தர்ப்பங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். மீண்டும் மறுபடியும் வாசிங்க. கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு. யாரை பார்த்து ஆண்டவர் விதமாய் கர்த்தருடைய தூதன் சொல்றாரு? யாரை பார்த்து? எலியாவுடைய வாழ்க்கையில தேவனுடைய மனுஷன், தேவனுடைய ஊழியக்காரன், தேவனுடைய மனுஷன். கர்த்தருடைய கிருபை அவரை தாங்கக்கூடியதாக இருந்தது. இருப்பினும் அவருக்கு ஜீவனுக்கு மரணத்துக்கு ஏதுவான சத்துருக்கள் வந்து எல்லாரும் கொண்டு போடுறாங்க, ஜீவனை எடுத்து போடுறாங்க. இவனுக்கு எலியாவுக்கு ஒரு பயம், நம்முடைய உயிர் போயிடுமா, ஜீவனுக்கு பயந்து அவன் ஒளி வழியாக ஓடி போவான், தன் பிராணம் போயிடுமோ என்று ஒரு பயம். ஆனா சர்வவல்லமையுள்ள தேவன் எலியாவோடு இருப்பதை அவன் மறந்து விட்டான். தன்னுடைய வாழ்க்கையில ஓடுறான், அவன் போய் படுத்துக்கிறான், தன் பிராணனை வெறுக்கிறான், தன் வாழ்க்கையே வெறுக்கிறான். சத்துருக்கள் என்னை கொண்டு விடுவார்களோ என்ற ஒரு பயம். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில அப்படிதான் இருக்கிறது. தேவ ஜனங்கள் மத்தியில கட்டுமையில் இருக்கிறதான நம்பிக்கையற்றவர்களா இருக்கிறாங்க. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், சர்வ வல்லமுள்ளதான தேவன் இருக்கிறார், நம் பிராணனை நம்மை அழிக்க நமக்கு விரோதமாய் எந்த வல்லமையும் நம்மை மேற்கொள்ள முடியாது, தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது என்பதை உணராதவர்களா இருக்கிறாங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. உயிருக்கு பயப்படுறாங்க, சத்துருக்களுக்கு பயப்படுறாங்க, சமுதாயத்துக்கு பயப்படுறாங்க. சில வறுமைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் நமக்கு வரும்போது ஒரு பயம், மரண பயம், சமுதாயத்தை வாழ்வது குறித்து ஒரு பயம், எதை கண்டாலும் ஒரு பயம், பயத்தோடு வாழலாம். இந்த பயத்தை விட்டு நீக்குகிறவர் பயமில்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் என்பதை உணர்ந்து விட்டார். எல்லா பயத்திலிருந்தும் விடுதலையாக்குகிறவர், தைரியத்தையும் மன வலிமையையும் தன்னம்பிக்கையும் கொடுத்த தேவனை மறந்து விட்டார்கள். எலியாவை போல இன்னைக்கு அநேகர் பயந்து ஓடி ஒளிகிறாங்க. அவன் போய் படுத்துக்கிறான். கர்த்தருடைய தூதன் வந்து எழுப்புறாரு, தட்டி எழுப்பி என்ன சொல்றாரு? கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து ஒரு முறை எழுப்பி கொடுக்கிறார் ஆகாரம். ஆண்டவருக்கு தெரியும் எலியா சோர்ந்து போயிட்டான், அவன் பயப்படுறான், பிராணனை போயிடும் பயப்படுறான், தன் உயிர் போயிடும் பயப்படுறான், சத்துருக்கள் மேற்கொண்டு விடுவார்கள், எனக்கு அழிவு நேரிடும், என்னை அழித்து விடுவார்கள், என்னை கொண்டு விடுவார்கள் என்று பயந்து அவன் நடுங்கி இருக்கிறது தேவனுக்கு தெரியும். கர்த்தர் அவனை தைரியப்படுத்துகிறான், ஒரு தூதனை அனுப்பி அவனுக்கு ஆதாரம் கொடுக்கிறது. அவன் மறுபடியும் சாப்பிட்டு மறுபடியும் படுத்துக்கிறான், சோர்ந்து போறான், பயம், சோர்ந்து போறான், அதைரியப்படுறான். தாவீது சொல்றான், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறபடியால் நாம் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், என் கூட இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார், அவர் சர்வ வல்லமையுள்ளவரான தேவன் என்ற ஒரு நம்பிக்கை அற்றவனா இருக்கிறான் எலியா. ஆனா மறுபடியும் 2ஆம் தரம் வந்து என்ன செய்யறாரு? தட்டி எழுப்பி ஆகாரம் கொடுக்கிறார். அப்படிதான் சொல்றாரு. வாசிங்க. கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து
அப்படின்னா சாப்பாடு, அவனுக்கு போஜனம், தூதர் கொடுக்குற போஜனம், அந்த ஒரு போஜனம், அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் கொடுக்குற போஜனம் என்ன செய்யும்? வெகு தூரம் பிரயாணம் பண்ண வைக்கும். வாழ்க்கை பிரயாணம் என்றால் பயணம். உன் வாழ்க்கை ஒரு பாட்டுக்கார பெருமா செய்ய பாரு. வாழ்க்கை பயணத்திலே மேக தூதா தூணாவா மேக தூதா வருபவரே. வாழ்க்கை பயணத்திலே, வாழ்க்கை என்பது ஒரு பயணம், வெகு தூரம் பயணம். நீ வெகு தூரம் பிரயாணம் பண்ணணும். உன் வாழ்க்கை பிரயாணம், உன் வாழ்க்கை பயணம். உன் வாழ்க்கையில் நீ சோர்ந்திருக்கிறாய், நீ சோர்ந்து போய் படுத்திருக்கிறாய், பயப்படுற, உன் பிராணம் போயிடுற சத்துருக்கள் உன்னை மேற்கொண்டு கொண்டு விடுவார்கள் என்று உனக்குள்ள ஒரு பயம் உன்னை ஆட்கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவர் தூதனை அனுப்பி அந்த பயத்தை நீக்கக்கூடிய, பலப்படுத்தக்கூடிய தேவனுடைய ஆதாரமாகிய வேத வசனம். இன்றைக்கு மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அவருடைய வார்த்தை வசனம், அவர் வசனம் தான் ஆகாரம். தூதன் கொடுக்கிற ஆகாரம், அந்த போஜனம் தேவனுடைய வசனமாக இருக்கிறது. ஒருவேளை நாம் சோர்ந்திருக்கலாம், இந்த வாழ்க்கை பயணத்திலே, இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நாம் கடந்து போவதற்கு, வாழ்வதற்கு பலவிதமான போராட்டங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், சத்துருக்களுடைய எதிர்ப்புகள், ஜீவன் போகக்கூடிய அளவுக்கு, தாங்க முடியாத அளவுக்கு துக்கமும் போராட்டமும் வேதனையும் நம்மளை ஆட்கொள்ளலாம். வாழ முடியுமா என்ற ஒரு சந்தேகம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நம்பிக்கையற்ற நிலைமையில் இருக்கிற நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், தூதனை அனுப்பி ஆகாரத்தை, போஜனத்தை எலியாவுக்கு கொடுத்தது போல கர்த்தருடைய வசனமாகிய வார்த்தைகள், ஆறுதலான வார்த்தைகள், தேவனை உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள், தேவனுடைய போஜனமான வார்த்தைகள், வசனத்தை அனுப்பி நம்மளை பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. நமக்கு இன்னும் பயணங்கள் அதிகம். கிறிஸ்துவ வாழ்க்கையை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம், இந்த பயணத்தில் கடந்து போயிட்டு இருக்கிறோம். கிறிஸ்துவ ஜீவியம் போராட்டமான ஜீவியம். பாட்டுக்காரங்களோட பாடுகிறார், போராட்டம் போராட்டமே போராட்ட ஜீவியமே, போர் முறையில் நின்று போராடுவோம். இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை அதை எடுத்து தள்ளி, இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு போராட்டமான வாழ்க்கை, போராட்டமான ஜீவியம். சோர்ந்து போய் எலியாவை போல நம்ம படுத்திருக்கிறோம், சோர்ந்து போய் இருக்கிறோம். கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்ம சரியாய் நம்ம ஆராதிக்க முடியாதபடி கட்டப்பட்டு இருக்கிறோம். பல பிரச்சனைகள் நம்ம கட்டி வைத்திருக்கிறது. ஆராதிக்க முடியல, துதிக்க முடியல, பாட முடியல, நம்ம வாயிலிருந்து சோத்திரம் வரல. குடும்பத்தில் பிரச்சனைகள், பிள்ளைகள் பிரச்சனைகள், வறுமைகள், கடன் பிரச்சனைகள், பலவிதமான கட்டுகள், வியாதிகள், பலவீனங்கள் நம்மளை கட்டி வைத்திருக்கிறது. அவன் பிராணம் போயிடுமோ, உயிர் போயிடுமோ என்று உயிர் பயம். நம்ம கூட வியாதி, மரணம், செய்வின கட்டுகள், பல போராட்டங்கள் நம்மளை பயமுறுத்தி கட்டி வைத்திருக்கிறான் சாத்தான். கட்டுகளிலிருந்து விடுதலையாக்குறவர், நம்ம பலவீனத்தினாலே சோர்ந்து போயிருக்கிற நம்மளை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசு நமக்குள்ளே இருக்கிறார். நாம் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் பயணம் பண்ணணும். அவங்க வாசிங்க, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றார். ஏன் தேவன் தூதன் ஆகாரத்தை கொடுத்து, போஜனத்தை கொடுத்து, எப்பா நீ பசி, நீ சோர்ந்துடாத, நீ பயப்படாத, ஆண்டவர் என்ன அனுப்பி இருக்கிறாரு, நீ ஏன் கவலைப்படுற, உலகத்தில் இருக்கிற காலத்தில் உண்மையில் இருக்கிறவர் பெரிய தேவன். இந்த ஆகாரம் தேவன் கொடுத்தது. கர்த்தர் உன்னை போஷிக்கிறார். உன்னுடைய கர்த்தருடைய வசனம் உன்னை போஷிக்கிறது. உன்னை சோர்வுகளை மாற்றும், உன் கவலைகளை மாற்றும். கர்த்தருடைய வசனமாகிய போஜனம், கர்த்தருடைய வார்த்தை உன் நிலைமையை மாற்றும், உன் சோர்வுகளை மாற்றும், உன் கவலைகளை மாற்றும், உன் துக்கங்கள் மாறும். நீ கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற உன்னை கை கொடுக்கிற தேவன். நீ இன்னும் பயணம் போக வேண்டியது இருக்கு. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில பயணத்தில் நின்றக்கூடாது. தடைகள் வந்தா, கஷ்டங்கள் வந்தா, குழப்பங்கள் வந்தா, கடன் பிரச்சனைகள் வந்தா, கலக்கங்கள் வந்தால், வேதனைகள் வந்தால், மன அழுத்தங்கள் வந்தா, நீ சோர்ந்து போய் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை பயணத்தில் நீ நின்று விடக்கூடாது, நின்று போகணும்.
அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். நீ நல்ல போராட்டம், அந்த பயணத்துல போராட்டம் தான், வாழ்க்கையே போராட்டம் தான், கஷ்டம் தான், பிரச்சனை தான், வறுமை தான், தரித்திரம் தான், இல்லாத நிலைமை. எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க சமுதாயத்துல, எனக்கு மட்டும் ஏன் கஷ்டம்? நமக்கு தான் கஷ்டம் வரும். இந்த வாழ்க்கை பயணத்துல நம்ம எலியாவை போல சோர்ந்து இருக்கிறோம். ஒரு பாட்டு, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, கண்டுன்னை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, கண்டுன்னை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. அதுல எலியா அதே அதிகாரத்தில் ஒரு வசனம் சொல்றார், போதும் கர்த்தாவே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். அந்த வசனத்தை வாசிங்க. அதே அதிகாரத்துல எலியா சொல்றான், போதும் கர்த்தாவே, அவன் படுத்துக் கொள்றான். ஒரு சூரை செடியின் கீழ், ஒரு சூரை செடியின் கீழ், வசனம் சொல்லுங்க, 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று ஒரு சூரிய செடியின் கீழ் போய் உட்கார்ந்துட்டான். ஐயோ, இதுக்கு மேல என்னால வாழ முடியாதுப்பா. எலியாவுக்கு ரொம்ப சோர்வாயிடுச்சு. ஐயோ, எல்லாம் செத்துட்டாங்க, சத்துருக்கள் எல்லாரையும் கொண்டு போட்டான், அழிவு உண்டாயிடுச்சு. இன்னைக்கு என் பிராணம் மட்டும்தான், என்னையும் கொல்ல போறாங்க, எனக்கு இப்ப பல கஷ்டம். இன்னைக்கு எலியாவை போலதான் இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்துல ஒவ்வொரு சபையிலும் ஜனங்கள் மத்தியில சில ஊழியக்காரர் கூட போத ஆண்டவரை என்னால ஊழியம் செய்ய முடியல, இன்னைக்கு ஊழியக்காரர் கூட சொல்லிட்டு போறான். கஷ்டம் வரும்போது, வறுமையில் வரும்போது, பல பிரச்சனைகள் வரும்போது, இன்னல்கள் வரும்போது, துன்பங்கள் வரும்போது, துயரங்கள் வரும்போது, வேதனைகள் வரும்போது, ஆண்டவர் மேல் நம்பிக்கை இல்லாமல் சோர்ந்து போய் புலம்ப ஆரம்பிச்சுறாங்க. பைபிள் ஒரு வசனம் புலம்பல் ஒரு அதிகாரம் இருக்குது. புலம்புறான், போதாண்டவரே என்னால முடியாதுப்பா, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்னால செய்ய முடியாது, என்னால ஊழியம் செய்ய முடியாது, எனக்கு எதுவுமே இல்லை, நான் வறுமையில இருக்கிறேன், நான் கஷ்டத்துல இருக்கிறேன், எனக்கு நல்ல வீடு இல்லை, நல்ல சபை இல்லை, நல்ல ஆத்துமாக்கள் இல்லை, எனக்கால முடியல, எனக்கு வியாதி பலவீனமா இருக்கிறது, நான் சோர்ந்து போயிருக்கிறேன், போதும், இதுக்கு மேல என்னால முடியாது, போதும் கர்த்தாவே. எலியா சொல்றான். மறுபடியும் போர்டா வாசி அந்த வசந்த. ஒரு சூரிய செடிக்கு படுத்துக் கொண்டு தான் சாக வேண்டும், நான் சாக வேண்டும், தான் சாக வேண்டும் என்று கோரி, தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, சாக வேண்டும் கோர்றோம், விரும்புறோம், எனக்கு வேணாம், எனக்கு வாழ்க்கை வெறுத்து போச்சு, என்னால வாழ முடியாது, நான் தற்கொலை செய்து போறேன், நான் சரி, நிறைய கிறிஸ்தவர் தான், நான் சாக போறேன், நான் தற்கொலை பண்ணிக்கிறேன், என்னால முடியல, குடும்பத்துல பிரச்சனை, பிள்ளைகளால் பிரச்சனை, சமுதாயத்துல எதிர்ப்பு, வறுமை, வேலை இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, கஷ்டமாகுது, என்ன பண்றதுன்னே தெரியல, என்னால மீள முடியல, என்னால வாழ தகுதி இல்லை, எனக்கு இந்த சமுதாயத்தில் எனக்கு வாழவே தகுதி இல்லை. உன்னை தகுதி படுத்தினது தேவன். அண்ணன் தம்பி குடும்பத்தினால பிரச்சனை, ரத்த சம்பந்தத்தினால பிரச்சனை, பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, கஷ்டம், துக்கம், வேதனை, கண்ணீரின் பாதை, கலக்கத்தின் பாதை, நெருக்கத்தின் பாதை, என்னால முடியவே முடியல, எனக்கு உயிர் போறா போலகுது, பிராணம் போறா போலகுது, ஒவ்வொரு நாளும் அணுவாய் சாகிறேன் என்று சாவுக்கு பயப்படுறான், உயிருக்கு பயப்படுறான், கொன்றுவான்னு பயப்படுறான், சத்திருக்கிற கண்டு பயப்படுறான். யாரை கண்டு நீ பயப்பட வேண்டாம், பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், நான் உன் கூடவே இருக்கிறேன், நான் உனக்கு துணையா இருக்கிறேன், நான் உனக்கு போதுமானவனா இருக்கிறேன், உனக்கு நான் பாதுகாப்பா இருக்கிறேன். கஷ்டம் வரும்போது தான் பயப்படுறாங்க. போதும் கர்த்தாவே, அவன் சாவை என்ன செய்யணும் விரும்புறான். போதும் கர்த்தாவே, இந்த ஆவியை வாசிங்க, அந்த பையன் போதும், போதும் கர்த்தாவே, போதும் கர்த்தாவே, போதும்ப்பா, ஐயோ என்னால முடியலப்பா, போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ள, என்ன கொன்றுங்க, என்னால வாழ முடியல, என்னால வாழ தகுதி இல்லை, நான் என்ன பண்றதுன்னே தெரியல, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, யோகு சொல்றது போல போராட்டத்தின் மேல போராட்டம், ஏதோ ஒரு அப்போ
எப்பாவது ஒரு வாட்டி நான் பரவாயில்ல, எப்போ பார்த்தாலும் வாழ்க்கையில கஷ்டமா இருக்கு, எப்போ பார்த்தாலும் பிரச்சனையா இருக்கு, எப்போ பார்த்தாலும் போராட்டமா இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை இந்த ஆரம்பத்திலேயே இதை கண்டே நம்ம பயந்துட்டோம். இந்த சின்ன பிரச்சனையை கண்டு பயந்துட்டா, சின்ன கஷ்டத்தை கண்டு பயந்துட்டா நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில எப்படி வாழ முடியும்? நம்பிக்கை, ஏசு மேல நம்பிக்கையோடு போகணும். கர்த்தரை என்னை நம்பினோர் ஒரு போதும் வெட்கப்பட்டு, நீ கர்த்தரை நம்பினா நீ வெட்கப்பட்டு போவதில்லை. தேவனுக்கு பயப்படாத. ஏசாயா 41:10 சொல்லி, பயப்படாதே, நீ பயப்படாத, நான் உன்னுடனே இருக்கிறேன். வாசிங்க, ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 41:10. நீ இந்த நிலைமையில நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய், உன் வாழ்க்கையை வெறுத்திருக்கிறாய், குடும்பத்தை வெறுத்திருக்கிறாய், தற்கொலை முயற்சி பண்ண முடியாது விரும்புகிறாய். ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ சலிச்சு போயிருக்கிற, வாழ முடியுமான்ற சந்தேகத்தோடு இருக்கிற, நம்பிக்கை இழந்து இருக்கிற, தேவனோடு தேவனுடைய பயப்படாது என்று சொல்றார். நீ பயப்படாத, கர்த்தர் உன் கூட இருக்கிறார். உன் தலைமுடியில எண்ணப்பட்டிருக்கிறது. அவர் அனுமதி இல்லாமல் எந்த கஷ்டமும் உன்னை தொடாது. சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. நமக்கு வருகிற ஒவ்வொரு பிரச்சனைகளும் தேவன் அனுமதி இல்லாமல் வராது. சத்துருக்கள் நம்மை தொட முடியாது. எது நடந்தாலும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. நீ பயப்படாதே. ஏசாயா தீர்க்கதரிசி, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொண்டு இந்த எலியா சொல்கிறது போல புலம்ப வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம். உன் கஷ்டத்தின் மத்தியிலே, கடல் பிரச்சனை மத்தியிலே, உன் நெருக்கத்தின் மத்தியிலே உன்னுடைய நிலைமை தேவன் அறிந்திருக்கிறார். உன் கண்ணீரை தேவன் அறிந்திருக்கிறார். போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை நான் சாக போறேன், என்னால் வாழ தகுதியில்லை என்று நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை தகுதிப்படுத்துகிறவர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் சொல்ற, நீ பயப்படாதே. ஏசாயா சொல்றார், வாசிங்க, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். உன் கஷ்டத்தில் இருக்கிறேன், உன் கடன் பிரச்சனையில் இருக்கிறேன், உன் துக்கத்திலே நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன்னை நடத்துகிற தேவன் என்னுடைய அனுமதி இல்லாமல் ஒன்று உனக்கு வராது. உன் சத்துருக்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன் கூட இருக்கிறவர் நான் சர்வ வல்லமையுள்ளதான தேவன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னுடைய தேவன். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். நீ எழுந்திருந்து போஜனம் பண்ணி நீ புறப்பட்டு போ, பயணம் பண்ணி போ. இந்த கிறிஸ்துவின் பயணத்திலே இந்த போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், கஷ்டங்கள் வரும். ஆனாலும் உன்னை மேற்கொள்ளாது. நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். மறுபடியும் வாசிச்சு போயிட்டேன். நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னோட இருக்கிறேன். யாரு இருக்கிறாங்களோ இல்லையோ, நான் உன் கூட இருக்கிறேன். உன் கஷ்டத்தில உன் கூட இருக்கிறேன், உன் துன்பத்திலே உன் கூட இருக்கிறேன், நீ மன அழுத்தத்தோட இருக்கிற உன் கூட இருக்கிறேன், நீ துக்கத்தோட இருக்கிற உன் கூட இருக்கிறேன், கடல் பிரச்சனையோட இருக்கிற நீ உன் கூட இருக்கிறேன், நீ பிரச்சனையோட வாழ்ந்து கொண்டிருக்கிற, குடும்ப பிரச்சனையோட வாழ்ந்து கொண்டிருக்கிற, சமுதாயத்துல பல பிரச்சனையோட இருக்கிற, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் துணையா இருக்கிறேன், நான் உன்னை மீட்பேன், நான் உன்னை விடுதலையாக்குவேன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் உன் கூடவே இருக்கிறேன். ஒரு பாட்டு பாடுறேன், பாடுங்க. என் கூடவே ஓ இயேசுவே. நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. பக்கத்திலே ஓ இயேசுவே. நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே பக்கத்திலே
உன் கூட இல்லாவிட்டாலும் நீங்க என் கூட இருக்கிறவர். ஏசு என்ன சொல்றாரு அங்க அந்த வசனத்துல, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி, நான் உன்னை பலப்படுத்துகிறேன். நீ பலவீனத்தோடு இருக்கிறாய், நீ சோர்ந்து போயிருக்கிறாய், வாழ வழியை தெரியாமல் இருக்கிறாய். நீ உன்னை பலப்படுத்துகிறவர் இயேசு. எலியாவுக்கு போஜனத்தை தூதன் கொடுத்து பலப்படுத்தினது போல கர்த்தருடைய வசனம், வார்த்தைகள், உபதேசங்கள், அவருடைய வார்த்தை உன்னை பலப்படுத்தும். உன்னை பலப்படுத்துகிறது அவருடைய வசனங்கள். கர்த்தருடைய அப்பப்போ கர்த்தருடைய, அதனால்தான் பைபிள் வாசிக்கணும். கிறிஸ்தவர்கள் வீட்டு ஜெபம் கிடையாது, குடும்ப ஜெபம் கிடையாது, பிள்ளைகளை சோத்திரம் பண்ண வைக்கிறது இல்லை, பைபிள் வாசிக்க வைக்கிறது இல்லை. அனுதினமும் பைபிள் வாசிக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம பைபிள் வாசிக்கும் போது இந்த வசனம் நம்மளை பேசும். அதுதான் போஜனம். நம்ம சாப்பாட்டுக்கு நம்ம டெய்லியும் சாப்பாடு எதுவும் சாப்பிடணும் வேலை, உடம்பு சரீரம் பலத்துக்காக. ஆனால் நம்ம ஆவிக்குரிய போஜனம் வேத வசனம் தான். அப்பம், போஜனம், சமூகத்தின் அப்பம், கர்த்தருடைய வார்த்தை. வசனம் தான் கர்த்தருடைய வார்த்தை. நீ ஒவ்வொரு நாளும் வாசிக்கணும், வாசித்து புசிக்கணும். உன்னை பலப்படுத்தும். நீ வேதனையோடு இருப்ப, துக்கத்தோடு இருப்ப, கர்த்தருடைய வார்த்தை உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். யாரும் விசாரிக்காத நிலைமையில் இருப்ப, கர்த்தருடைய வாசம் நான் உன்னை விசாரிக்காதபடி உன் கவலைகளை என் வச்சிருந்து நான் கர்த்தருடைய வார்த்தை வசனம் பேச பலப்படுத்தும். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் உதவி, நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் உதவி செய்வேன். அல்லேலூயா. நீ சோர்ந்து போய் படுத்திருக்கிறாய், சூர சிறைக்கு கீழே படுத்திருக்கிறாய், நீ வீட்டில் முடுங்கி இருக்கிறாய், சமுதாயத்தில் பயந்து ஒளிந்திருக்கிறாய், பயணத்தை தொடர்ந்து போக முடியாமல் நின்றிருக்கிறார். கிறிஸ்துவ பயணம், கிறிஸ்துவ வாழ்க்கை உன் வெகு தூர பயணம். நீ வெகு தூர பயணப்பட்டு இதில் ஜெயித்தாதான், நீ ஜெயித்து வெற்றி சேர்ந்தாதான் நீ பரலோகராஜ்யத்துக்கு போக முடியும். ஜெயம் கொண்ட ஆண் பிள்ளை, நீ ஜெயிக்க வேண்டும். கஷ்டத்தை ஜெயிக்கணும், போராட்டத்தை ஜெயிக்கணும், கடன் பிரச்சனை ஜெயிக்கணும், துக்கத்தை ஜெயிக்கணும். நீ ஜெயம் கொண்ட ஆண் பிள்ளையா இருக்கணும். பயணத்தில் எல்லாம் வரும், ஆனால் உன் கூட இயேசு இருக்கிறான். அல்லேலூயா. உனக்கு சகாயம் பண்ற இயேசு இருக்கிறான், உனக்கு உதவி செய்து உனக்கு கை தூக்கி விடுகிற இயேசு இருக்கிறான். உன் கூடவே நடந்து போகிறான், கூடவே உன்னை நடத்துகிறான், உன்னை கரம் பிடித்து நடத்துகிறவர் இயேசு. அல்லேலூயா. கரம்